வணக்கம், நான் மோனிகா, மனநல ஆலோசகர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சைட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஆன்சைட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, பயம் வந்துட்டு மனப்பதற்றத்தை ஏற்படுத்தும். இப்போது நார்மலாக வந்துட்டு ஃபோபியா அப்படின்றத நம்ம பயம்னு சொல்லலாம், ஆன்சைட்டி அப்படின்றதையும் நம்ம பயம்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிறது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு 12வது படிக்கிற ஒரு மாணவன் வந்துட்டு 12th பப்ளிக் எக்ஸாமை வந்துட்டு எழுத போகிறான். அவனுக்கு வந்துட்டு திடீர்னு எக்ஸாமை பற்றின ஒரு பய உணர்வு ஏற்படுது, அதாவது எக்ஸாம் ஃபியர் ஏற்படுது. என்ன மாதிரியான சிந்தனைகள் ஏற்படுது அப்படின்னா, எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம், எக்ஸாமில் வந்துட்டு நம்ம பாஸ் ஆயிடுவோமா, நிறைய மார்க் எடுத்துருவோமா, இல்லை ஃபெயிலாக போயிடுவோமா, எக்ஸாமுக்கு போய் உட்கார்ந்தோடனே நம்ம படித்ததெல்லாம் மறந்துடுவோம். இந்த மாதிரி அவங்களோட சிந்தனை ஓட்டங்கள் வந்துட்டு எதிர்மறையாகவே செயல்பட ஆரம்பிக்குது. இதனால வந்துட்டு அந்த மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் எக்ஸாமுக்கே போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பய உணர்வு அவனுக்கு வந்துட்டு எக்ஸாம் போக முடியாத அளவுக்கு தள்ளப்படுறான். இதனால் இந்த எக்ஸாம் எழுதாததுனால தன்னோட ஃப்யூச்சர் லைஃப் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுன்றது அவனுக்கு அந்த புரிதல் இல்லாத அளவுக்கு அந்த பய உணர்வு ஏற்படுது. இதுவே இன்னொரு மாணவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம் எழுத போகணும்னாலோ இல்லை இன்டர்வியூக்கு போகணும்னாலோ ஒரு பய உணர்வு இருக்கும். இந்த பய உணர்வு இருக்கிறதுனால நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டேன், நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க. வேலைக்கே போக மாட்டேன், வேலைக்கு போனால் வந்துட்டு நான் செய்கிற வேலையை தவறு கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சில குரூப்ஸ் இருப்பாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு போகிறவங்க வந்துட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பய உணர்வு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் போய் எழுதுவோம், அந்த பதட்டத்திலேயே எக்ஸாம் போய் உட்காந்து எழுதுவோம், எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சுட்டு வருவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம் எழுதுறத தவிர்ப்பாங்க, வேலைக்கு போகிறத தவிர்ப்பாங்க, வெளியே மக்கள்கிட்ட பேசுகிறத தவிர்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆன்சைட்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஆன்சைட்டி பல வகையாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆன்சைட்டி வர்றது வந்துட்டு உடல் அளவில் எந்த மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா, அதிகமாக ஒரு நபர்கிட்ட பேச போனாலே ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க நம்ம பேசுனா வந்துட்டு நம்மளை வந்துட்டு தவறாக ஏதாவது நினச்சிப்பாங்களோ, நமக்கு படிப்பறிவு இல்லைன்னு ஏதாவது நினச்சிப்பாங்களோன்ற நிறைய எதிர்மறை எண்ணங்கள் அவங்களுக்கு ஓடலாம். இதை வந்துட்டு நம்ம சோசியல் ஆன்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பய உணர்வு என்ன அப்படின்னா, நமக்கும் உடல் அளவில் ஏதாவது தொந்தரவுகள் வந்து இறந்துருவோமோ அப்படின்ற பய உணர்வு ஏற்படும். இதை வந்துட்டு நம்ம ஹெல்த் ஆன்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹெல்த் ஆன்சைட்டியில் இருக்கவங்க எந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அதிகமாக உடல் அளவில் என்ன பிரச்சனைகள்ல இருப்போம், ஒரு அறிகுறிகள்னால் உடல் அளவில் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, அதிகமாக வியர்க்கும், அதிகமாக வந்துட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க. இப்போது இன்றைக்கி வெயிட் செக் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு சாயந்தரம் வெயிட் செக் பண்ணுவாங்க, நாளைக்கு வெயிட் செக் பண்ணுறாங்க அப்படின்னா 2 நாளைக்கு அப்புறம் வெயிட் செக் பண்ணுவாங்க. ஒரு 300 கிராம்ஸ் வந்துட்டு அவங்க வெயிட் லாஸ் ஆகிட்டா கூட நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிருச்சோ, நம்ம உடம்புல வந்துட்டு ஏதாவது பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சோன்னா உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் மீட் பண்ணுறது, இல்லை பிபி பார்க்குறது, உடனே போய் பிபி பார்க்குறது, இசிஜி எடுத்து பார்க்குறது, இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சோ அப்படின்னு இசிஜி எடுத்து பார்க்குறது. இது எக்ஸ்ட்ரீம் லெவல் இந்த பய உணர்வு ஏற்படும். இப்போ நார்மலாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு வெயிட் காட்டுது அப்படின்னா நாளைக்கு ஒரு எடை காட்டும் நமக்கு. இது யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே அதிகமாக பயப்படுறாங்க, தன்னோட உடம்பை பற்றியே அதிகமாக பயப்படுறாங்க அப்படின்னா அது ஹெல்த் ஆன்சைட்டின்னு சொல்லலாம். இந்த ஹெல்த் ஆன்சைட்டி இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை தொடர்ந்து செய்ய முடியாது. இப்போ ஒரு போலீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வக்கீலாக இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், நம்ம உடம்பை பற்றின ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வீட்டை விட்டே வெளியே வராமல் இருப்பாங்க. அதிகமாக உதாரணத்துக்கு எதை சொல்லலாம்னா, இந்த கொரோனா காலகட்டங்களை நம்ம சொல்லலாம். கொரோனா வந்துட்டு யாருக்கு வேணாலும் வரலாம், பணக்காரங்களுக்கும் வந்துச்சு, ஏழை மக்களுக்கும் வந்துச்சு, எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஆனால் எல்லார் மனசில் இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கும் வந்துட்டு இந்த நோய் வந்து நம்மளும் இறந்துருவோமோ, நம்ம இறந்துட்டா நம்ம குடும்பங்களை யார் பார்த்துக்கிறதோ, இந்த மாதிரி ஒரு சில பய உணர்வுகள் ஏற்படுறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலகட்டங்கள்லையும் கூட இப்போ கூட நிறைய பேர் வந்துட்டு முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போவுமே கொரோனா வந்துட்டு தான் இருக்குது, ஆனால் நம்ம வந்துட்டு அதுக்கு தற்காப்பாகவே நம்ம முகக்கவசம் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் பேசுவாங்க அவங்க. இந்த மாதிரியான உடல் ரீதியான உடலில் ஏதாவது பிரச்சனை முடி கொட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டாக்டரை போய் மீட் பண்ணுறது,
பல்லு வலிக்குது அப்படின்னா அதுக்கு உடனே டாக்டரை போய் மீட் பண்ணுறது. ஒரு நாள் கூட அந்த வலி இருக்குது, அடுத்த நாள் வலி போயிடும். ஆனால் ஒரு சின்ன சிம்டம்ஸ் நம்ம உடம்பளவில் ஏற்பட்டுச்சுனாலும் வேகமாக போய் டாக்டரை மீட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஹெல்த் ஆன்சைட்டியோட ஒரு அறிகுறியாகவே நம்ம பார்க்கலாம். இதை வந்துட்டு மனதளவில் எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னா, ஒரு செயலை வந்துட்டு செய்கிறதுக்கான கவனம் வந்துட்டு குறைவாக இருக்கும். உடம்பை பற்றின கவனம் மட்டுமே முழுமையாக அவங்களுக்கு இருக்கும். வேலைக்கு எங்கேயுமே வெளியே போகவும் மாட்டாங்க. 4 ஸ்டெப் அவங்களால ஒரு வாக்கிங் நடைப்பயிற்சி போகணும் அப்படின்னாலும் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, யதார்த்தமாக ஒருத்தவங்க நடந்துட்டு வந்து உட்கார்றாங்கன்னா அவங்களுக்கு கால் பெயினாக தான் இருக்கும். ஆனால் அதனாலேயும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சோன்னா அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறது, அதீத எதிர்மறை எண்ணங்கள் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஹெல்த் ஆன்சைட்டியோட ஒரு அறிகுறியாக நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ஹெல்த் ஆன்சைட்டி, உடம்பு ரீதியான ஆன்சைட்டி, நான் இறந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு பய உணர்வை வந்துட்டு எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா, கட்டாயம் வந்துட்டு மனநல ஆலோசகரை நம்ம சந்திக்கணும். இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாமா நான் மனநல ஆலோசகரை சந்தித்து சிகிச்சை பெறணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை வீட்டை விட்டே வெளியே வரவிடாமல் அந்த அளவுக்கு அந்த பய உணர்வு உங்கள் மேலே தாக்கங்களை ஏற்படுத்தும். சரி, மனநல ஆலோசகரை சந்தித்தோம் அப்படின்னா எங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை வகுப்புகள் இருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான ஆலோசனை வகுப்புகள் இருக்கும், அது எங்களுக்கு கரெக்டாக பொருந்துமா அப்படின்ற யோசனைகள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு தலைமைத்துவ ஆலோசனைன்னு சொல்லிட்டு CBT அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னுவாங்க. இது நடத்தை மற்றும் எண்ணம், இந்த 2 வகைகளை வந்துட்டு மறு வடிவமைப்பு செஞ்சு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை, தினசரி செயல்பாடுகளை வந்துட்டு திரும்பவும் செய்ய வைக்கிறது தான் இந்த ஆலோசனை வகுப்புகளில் முதல் கட்டமாக எடுத்துப்பாங்க. அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு ஒரு நபர், ஒரு வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நபருக்கு வந்துட்டு ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு அதுக்கு அடுத்த 1 வருஷங்களில் அவர் நல்லா ஆயிடுவார், நல்லா திரும்ப ரிட்டன் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு மனதளவில் பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு திரும்ப அதிகமாக நடந்தாலோ இல்லை ஒர்க்குக்கு போனாலோ நம்ம ஹார்ட் வந்துட்டு அசைய ஆரம்பிச்சிருமோ, நம்ம ஹார்ட்டில் வந்துட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அந்த நரம்புகள்லாம் திரும்ப கட்டாக ஆரம்பிச்சிருமோ, அதனால நம்ம வந்துட்டு இறந்து போயிடுவோமோன்ற அதிக பயம் ஏற்படும். அந்த அதிக பயம் ஏற்படுறதுனால அந்த கற்பனை எண்ணங்களும் சிந்தனை ஓட்டங்களும் அதிகமாக செயல்படும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, தூக்கம் பாதிக்கும், சாப்பிட மாட்டோம், அந்த சிந்தனைகளை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம அந்த ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னா கூட நமக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா அலர்ஜி ஆயிருமோ, இந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு அரிப்பு ஏற்படுமோ, ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டால் அது உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துடுமோன்ற பயத்தினால எல்லா விஷயங்களையும் நம்ம தவிர்க்க ஆரம்பிப்போம். இது வந்துட்டு காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, வெளியே போகிறதுக்கே வந்துட்டு முடியாத அளவுக்கு சோசியல் ஆன்சைட்டியை உண்டு பண்ணும். இப்போது டாக்டர்கிட்டே போகிறதுக்கு ஒரு சில பேர் பயப்படுவாங்க. எனக்கு இந்த நோய் இருக்குமோ, எனக்கு இந்த நோய் வந்துருச்சோ, அதனால நான் போய் டாக்டர்கிட்ட காட்ட மாட்டேன், எனக்கு தலைவலிக்குதுன்னா நான் எங்கேயும் போய் டாக்டர்கிட்ட காட்ட மாட்டேன், தலைவலின்றனால மூளையில் ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயமும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஹெல்த் ஆன்சைட்டினே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு மனநல ஆலோசகரை சந்தித்து ப்ளஸ் மனநல மருத்துவரையும் சந்தித்து நம்ம மாத்திரைகளோட அந்த ஆலோசனை வகுப்புகள் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா இந்த பய உணர்வை நம்ம கட்டுப்படுத்தலாம். இது வந்துட்டு காமனாக எல்லாத்துக்குமே இந்த பய உணர்வுகள் இருக்கும். ஆனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய மனம் ரீதியான பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாருமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் இருப்பாங்க. கட்டாயம் நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா மனநல மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுறது ரொம்ப அவசியம். நன்றி.